பிரைஸ் தி லார்ட். ஒரு கிறிஸ்டினை தான் மேரேஜ் பண்ணணுமா, மற்ற மதங்களுக்குள்ள மேரேஜ் பண்ணக்கூடாதுன்றத பத்தி உங்களுக்கு புரியுற மாதிரியே சிம்பிளா சொல்றேங்க. ஏசு கிறிஸ்டின்ஸ் மட்டும் தான் மேரேஜ் பண்ணோம், மற்ற மதங்கள்ல இருக்கவங்கள மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு பைபிள்ல எந்த இடத்துலயும் சொல்லல. இன்னும் சொல்ல போனா ஏசு கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கல, மனுஷங்க தான் கிறிஸ்துவ மதத்தை உருவாக்குனாங்க. அப்ப நான் எந்த மதத்துல இருக்கிற பொண்ணோட மேரேஜ் பண்ணலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு அந்நிய நோக்கத்தோடு உறவாடக்கூடாதுன்னு. அந்நிய நோக்கம் அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஞானசனம் பெற்ற பிறகு நீங்க ஏசப்பாவுடைய போதனைகளை வாழ்றீங்க. இப்ப நீங்க ரட்சிக்கப்படாத ஒருத்தங்களை உங்க லைஃப் பார்ட்னர் நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நீங்க 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. ஏன்னா தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் எதற்கு இணைக்கிறாரு? அவருடைய சித்தத்திற்காக இணைக்கிறாரு. அப்ப நீங்களும் ரட்சிக்கப்பட்டு உங்க பார்ட்னரும் ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். பிரதர், நான் லவ் பண்ணிட்டேன் பிரதர், அவரை ரசிக்கப்படுறதுக்கு முயற்சி எடுக்கிற பிரதர்னா நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க. தயவு செய்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட, உங்க பாஸ்டர்ஸ் கிட்ட உங்க லவ் பத்தி நீங்க சொல்லிடுங்க. அது உங்க லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசியா ஒரே ஒரு முக்கிய அறிவிப்பு, ஒரு பொண்ணு ஒரு பையனை மேரேஜ் பண்ணுங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணுங்க. அது நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது.